சலாம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வசூல் செய்யும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பொண்ணு டைரக்ஷன், ஐஸ்வர்யா அவர்களுடைய டைரக்ஷனில் லால் சலாம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. படத்திற்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கிடச்சி இன்னுமே சரி பூமாக போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றும் நாளையும் பார்த்திங்கன்னா படத்திற்கு இன்னுமே சரி பல கூட்டங்கள் ஏறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ அண்ட் ஃபுல் டே கலெக்ஷன் என்னங்கிற ரிப்போர்ட் இப்போ ட்ராக்கர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இன்னும் எப்படி கலெக்ஷன் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் நாள் மட்டும் சரி உலகம் முழுக்க 15 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 15 கோடி கம்மியான நம்பர்ஸ், ஏன்னா அது வேற இல்லை. இது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படமாக ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது விஷ்ணு விஷால் படம். ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண ஒரு படம், அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இது ஒரு பெரிய நம்பர் தான் நம்ம பார்க்க முடியுது. விஷ்ணு விஷாலுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 15 கோடி கலெக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த 15 கோடிக்கு முக்கிய காரணம் ரஜினிகாந்த் இருக்கிறதுனால தான் இந்த 15 கோடி அவ்வளோ பூமாக வந்திருக்குது. இதில் தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 7 கோடின்னு சொன்னாங்க நமக்கு. ஸோ 7 கோடிக்கு மேலே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை படத்திற்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கனால கூட பெருசாக பெரிய படங்கள் எதுவும் இல்லாதனால பார்த்திங்கன்னா முதல் நாளை விட இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே சரி வசூல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 40 கோடிகளுக்கு மேலே வசூல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த லால் சலாம் திரைப்படம் சொல்லிட்டு சொல்லப்படுது. உலகம் முழுக்க இந்த திரைப்படமானது எப்படியுமே சரி ஒரு 70-80 கோடி 100 கோடி நெருங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி இதுக்கு அடுத்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினிகாந்த் அவர்களுமே இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயுமே படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ரிப்போர்ட் இந்த படத்திற்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவருமே சொன்னார். ஸோ அவரே சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், உண்மையாகவே படம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தடுத்து நிகழ்வுகளை பொறுத்து நம்ம பார்க்கலாம். உங்களோட கருத்து இந்த படம் குறித்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.